இந்த அதிசயங்களை வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்டு செய்த காரியம், மரித்து 4 நாள் ஆகி ஒரு மனிதன் மரித்த பிறகு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவனுடைய சரீரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்று விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் படித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3வது நாளெல்லாம் அவனுடைய எலும்பெல்லாம் அரிக்கப்பட்டு போயிடும், கண்ணெல்லாம் குழி விழுந்து போயிடும், பல்லெல்லாம் வந்து கொட்டி போயிடும். கர்த்தர் மரித்து 4வது நாளில் ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பினார் என்றால் அது இயற்கையின் விதிகளுக்கு அப்பாற்பட்டது. அது பேரு அதிசயம். இது மாதிரி அதிசயங்கள் நிறையா இருக்கும். அவைகளை தியானித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ அதிசயங்களை தனியாக பிரித்து அதையும் உங்களுடைய தியானத்தின் கருப்பொருளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர் என்கிற விசுவாசத்தின் உச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்.